பார்க்க ஆரம்பிச்சிருக்க. என்னோட வயதில் மூத்த, என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இன்னைக்கு உலக பெண்கள் தினம். பெண்கள் தினம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பெண்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்படின்னா வெல்லுமா அன்பு? சரி, வாழ்த்து சொல்லியாச்சு, வாட்ஸ்அப் குழுக்கள்லாம் ஷேர் பண்ணியாச்சு, ஸ்டேட்டஸில் என்ன பண்ணியாச்சு, பெண்கள் தின வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு வச்சாச்சு, ஆண்களாகிய நீங்களும் நானும். அப்புறம் மரியாதை கொடுக்கணும்பா பெண்களுக்கு. எப்படி மரியாதை கொடுக்க? ஆண்கள், இல்லை நான் யார் தெரியுமா, என் பேர் தெரியுமா, நான் எந்த ஊர்காரன் தெரியுமால, நான் என்ன பதவியில் இருக்கேன் தெரியுமா, நான் எம்புட்டு பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறேன் தெரியுமா, நான் மாதம் எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் தெரியுமா, இல்லை என் வீடு என்ன தெரியுமா, நான் வச்சிருக்க காரோட விலை என்னன்னு தெரியுமா, இல்லை நான் யார் தெரியுமா? தெரியாதுயா. நீங்க யாருன்னு தெரியல, சொல்லுங்க. நான் யாருன்னு என்ன பண்ணு, என்னை ஃபாலோ பண்ணு. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். என்னய்யா சோல்று இறங்குனவரா நீங்க? நல்ல கம்பீரமா சோல்ற நிமித்துக்கிட்டு நான் யார் தெரியுமால, என் பேருக்கு என்ன தெரியுமான்னு கேட்டீங்க. இப்ப என்ன ஒருத்தர்கிட்ட போய் என்ன பண்றியா, ஐயா வணக்கம் ஐயான்னு குனிஞ்சு புட்டியால? இதுதான் நீங்களா? இதுக்குதான் நான் யாருன்னு தெரியுமா, யாருன்னு தெரியுமான்னு கேட்டியலா? அந்த மாதிரி பெண்களை பார்த்த பிறகு உடனே அம்மா வணக்கம்மா, அம்மா வணக்கம். இது மரியாதையா? பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையா? இல்ல. அப்போ அதுக்கும் மேல என்ன மரியாதை? இப்ப நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என் அன்பு தங்கைமார்களே, என் அக்காமார்களேன்னு சொல்லிடலாம். ஆனா என் அன்பு மனைவிமார்களே, மனைவியும் ஒரு பெண். உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன். ஆனா மனைவிக்கு எந்த மாதிரி மரியாதை? மனைவி கிட்ட போய், சரி தப்பு இல்லை, மனைவி கிட்ட தானே குனிகிறோம். முதுகுத்தண்டு வளைந்த கணவன் நல்லதுதான், குடும்பம் நல்லா இருக்கும். வேற என்ன மாதிரி மரியாதை? சமையல் வேலையில கூட மாட்ட நிற்கிறேன், துணி துவைச்சு போடுறேன், துணியை காய போடுறேன். இந்த மாதிரி மனைவியின் வேலைகள் அனைத்திலையும் கணவனாகிய நான், ஆணாகிய நான் என்ன பண்றேன்? மரியாதை கொடுக்கிறேன். அது நம்ம கடமை. அது மரியாதை கிடையாது. அப்போ ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஆண்களாகிய நீங்களும் நானும், எனக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை படிச்சுட்டு என்ன பண்றேன், பிரசங்கம் பண்ண போறியாப்பா, எங்களை போர் அடிக்க 100% கேரண்டி இது வேற மாதிரி பிரசங்கம். ஓப்பனிங்லேயே பார்த்துருப்பீங்கல்ல. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோட வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்ப நல்லா பாருங்க, மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கணம், அவங்களை கனப்படுத்தினாதான் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுவீங்க, நித்திய ஜீவனை நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், விவேகத்தோடு. அப்படி நான் ஆம்பளை அப்படின்ற அந்த விவேகம், வீரம் எல்லாமே மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. எப்படி மரியாதை? நம்ம முதல்ல சொல்லிட்டோம், மனைவி வணக்கம். மனைவி ஓ என்ன கேட்பாங்க, என்ன தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கியா, ரொம்ப குடிக்கிறா, அப்ப அது மரியாதை கிடையாது. கிராமங்கள்ல இன்னைக்கு கூட பல ஐயாமார்கள் வயசு பார்த்தீங்கன்னா 90-95 இருக்கும். என்ன தாத்தா, ஏதோ ஒன்று அந்த தாத்தாமார்களை நம்ம கிண்டல் பண்றோம்னு வைங்களேன்,
இந்த ஒரு டைலாக எல்லா தாத்தாமார்களும் சொல்லுவாங்க. ஏல, எனக்கு என்னல வயசு 100 ஆயிடுச்சுன்னு நினைக்கியா? இப்போ கூட நான் என்ன பண்ணுவேன், ஒரு பிள்ளைய எனக்கு கல்யாணம் பண்ணி வை, இப்போ கூட நான் 10 புள்ள பெப்போம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய உங்க சொந்தக்காரங்கள்ல உங்க தாத்தாமார்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஏதோ ஒரு சண்டை வருதுன்னு வைங்களேன், கணவன்மார்கள், ஏண்டி இன்னைக்கு நினைச்சா கூட நான் என்ன பண்ணுவேன், 10 பொண்ணுங்களை உசார் பண்ணி 20 பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி 30 பொண்ணுங்களுக்கு கழுத்துல தாலி கட்டுவோம்படி என் மனைவி ஆக்குவேன். என்னால முடியும், நான் ஆம்பளை சிங்கம். தனியா இருக்கும்போது கிடையாது, தனியா இருக்கும்போது வேற. நம்ம ஆண்கள், நான் ஆம்பளை சிங்கம். இன்னைக்கு கூட நான் என்ன பண்ணுவேன், 4 பொண்ணுங்க கூட டேட்டிங் போவேன். கூட்டத்தில் வச்சு சொல்லியிருக்குமா? இது நம்ம ஆண்களை விடுங்க, ஆண் பிள்ளையோட அம்மாமார், தாய்மார்கள், தந்தை, அவங்க சொல்லுவாங்க, என் பையன் என்னடி, அவன் பையன்டி, அவன் என்ன பண்ணுவான், இன்னைக்கு கூட 7 பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பான், 10 பேரை கல்யாணம் பண்ணுவான், என் பையன் ஆம்பளை சிங்கம்ல, பெத்த தாய் தகப்பன் சொல்லுவாங்க. அப்போ இதே வார்த்தைய மனைவிமார்கள், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க மருமக, அதே 4 பேர் மத்தியில, அத்தை, மாமா, என் ஆசை கணவரே, நான் இன்னைக்கு நினைச்சா கூட என்ன பண்ணுவேன், 10 ஆண்களுக்கு நூல் விட முடியும், 20 ஆண்களுக்கு கூட கடலை போடுவேன், 30 ஆண்களை கரெக்ட் பண்ணுவேன், 40 ஆண்களை அவங்க கையால என் கழுத்துல தாலி கட்ட என்னால வைக்க முடியும். புரிஞ்சுதா அத்தை? புரிஞ்சுதா மாமா? மாமனார் மாமியாரு, என் கணவனே, என் ஆசை காதலா அப்படின்னு ஒரு மனைவி ஒரு 4 பேர் மத்தியில சொன்னா யாரெல்லாம் தெரியுமா சாகணும்? அந்த கணவன் மருந்து குடிச்சிட்டு சாகணும், அந்த கணவனோட அம்மா தூக்கு போட்டு தொங்கணும், அந்த கணவனோட அப்பா மாமனார் ரயில்வே தண்டவாளத்தில் தலையை வச்சு குடும்பமே க்ளோஸ் ஆகணும், மானம் போயிரும். என்ன உன் மருமக கெத்தா பேசுறா, பா என்னம்மா பேசுறா அப்படின்னா சொல்லுவாங்க 4 பேர். அப்போ அதே தானே ஒரு பொண்ணுக்கு நம்ம கொடுக்குற மரியாதையா இருக்கணும். கணவன், நம்ம கணவன் என்ற ஒரு ஆணு, கணவன் என்ற கணவனோட அம்மா அப்பா, அவங்களுக்கு ஒரு மனைவியானவள் என்ன பண்றா, ஒரு பொண்ணு மரியாதை கொடுக்குறா. அந்த வார்த்தையை சொல்றது இல்லை 4 பேர் மத்தியில. நான் இன்னைக்கு நினைச்சா கூட 100 ஆண்களை என்ன பண்ண முடியும், உன் புள்ள என்ன, உன் புள்ளைய மாதிரி 200 பேரை என்னால் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு எந்த ஒரு பெண்களும், பெண் ஒரு ஆணோட கௌரவத்தை என்ன பண்றா, காப்பாத்துறா. ஒரு மனைவியானவள் தன்னோட கணவன், தன்னோட மாமனார் மாமியாரோட குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக இந்த வார்த்தையை எந்த ஒரு பெண்களும் சொல்ல மாட்டாங்க. மற்றபடி சொல்ல முடியாதவங்களா, ஊமைகளா, இல்ல ஐயோ என் மருமக மனைவி அவளுக்கு பேச்சு திறமை கிடையாது, இல்ல, எல்லா பெண்களாலையும் முடியும். இதுக்கு பேச்சு திறமெல்லாம் தேவையில்லைங்க. இதுக்கு மேடை போட்டு மைக்கு போட்டு என் அன்பின் பிரியமான என் நெஞ்சிலே குடியிருக்கும் அப்படிலாம் தேவையில்லை. யதார்த்தமா பேசிட்டு போலாம். நான் இன்னைக்கு நினைச்சா கூட 100 ஆண்களோட என்ன பண்ணுவேன், படுத்து எழும்புவேன் தெரியுமா? எந்த பொண்ணும் சொல்றது இல்லை. ஆனா ஆண்களாகிய நீங்களும் நானும் தான் என்ன பண்றோம், இந்த வார்த்தைய நம்ம மனைவிமார்கள்ன்ற பெண்ணுகிட்ட என்ன பண்றோம் சொல்லி, அப்போ அவங்க மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு வருத்தத்தை கொண்டு வரும் இந்த வார்த்தை, எவ்வளோ ஒரு வேதனையை கொண்டு வரும், எவ்வளோ ஒரு வலியை கொண்டு வரும். நம்ம வீட்டுக்காரரு
என்ன மாதிரி பல பெண்களோட போவேன்னு சொல்றாரு, என் கூட இருந்த மாதிரி பல பெண்களோட வாழுவேன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் எனக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு. நானும் அடிக்கடி என் பொஞ்சாதியை பார்த்து என்ன பண்ணியிருக்கேன், கோபத்துல சொல்லியிருக்கேன். சொல்லப்படாதுல்ல? அதுதான் நம்ம மனைவிமார்கள், நம்ம மனைவின்ற பெண்ணுக்கு கொடுக்குற மரியாதை. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே இயேசப்பா, நீர் கல்லை கொண்டு பேசுவீங்க, மண்ணை கொண்டு பேசுவீங்க. சார்லஸ் ஆகிய என்ன கழுதையாகிய என் மூலமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்ன மாதிரி ஏதாவது ஒரு ஆண்மகன் கிட்ட கட்டாயம் இந்த வீடியோ மூலமா பேசியிருப்பீங்க நம்புறேன் ஏசப்பா. நாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு கோபங்கள், குடும்பத்துல சண்டை எது வந்தாலும், நான் இன்னைக்கு நினைச்சா 10 பொண்ணுங்களோட போவேன், 100 பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நாங்களும் சொல்லக்கூடாது. எங்களோட ஆண் பிள்ளைகளோட அம்மா அப்பா, என் பையன் இன்னைக்கு நினைச்சா 50 பொண்ணுங்களோட போவான் அப்படின்னுட்டு பலவீனமான பாத்திரமாகிய மனைவிமார்களை பார்த்து சொல்லக்கூடாது ஏசப்பா. அந்த வாயின் வார்த்தை எங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நீங்க சொல்லியிருக்கீங்க, வாய்க்குள்ள போற ஒண்ணு தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை தான் தீட்டுப்படுத்தும். அந்த மாதிரி தீட்டான வார்த்தை நாங்க இதுவரை பேசியிருந்தோம்னா, நானும் பேசியிருக்கேன் ஏசப்பா. நிறைய தடவை இந்த வார்த்தையை விட்டுருக்கேன், என்னையும் மன்னிங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை அண்ணன்மார், தம்பிமார்கள், தகப்பன்மார்கள், அவங்க தங்களோட மனைவியோ இல்ல குடும்பத்துல உள்ள பெண்களை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்க மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதிரி வார்த்தைகள் உங்க அன்பு கணவனோ இல்ல உங்க மாமனார் மாமியார் வாயிலிருந்து கேட்ட ஒவ்வொரு, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை அக்காமார்கள், தங்கச்சிமார்கள், உங்க ஒவ்வொருத்தரோட மன வேதனைக்கான வலி மருந்து யாரால கொடுக்க முடியும்? யாரால மீட்க முடியும்? யாரால மீட்க முடியும்? இந்த ஒரு வார்த்தையை கேட்டு பல குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கும். தனிமையில இருந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பல பெண்கள். உங்களுக்கான மீட்பு பின்னாடி பேனர்ல என்ன இருக்கு பாத்தீங்களா? ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள். கரங்கள் எல்லார்கிட்டையும் தான் இருக்கு. ஆனா மீட்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் மீட்க முடியும். அப்படின்னு விசுவாசித்தால் நீங்களும் நானும் மீட்கப்படுவோம். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.